நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க, என்னை விட கம்மியான ப்ரைஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. நியர்பையில் மார்க்கெட் ப்ரைஸை விட 2 லட்ச ரூபா வந்து ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை நேஷனல் ஹைவே வந்து 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர். நீங்கள் கூகுள் மேப்பில் கூட செக் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மத்தியில் அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. பக்கத்தில் நம்ம சைட் வந்து அப்படியே உள்ளே வந்துடுது. ஸோ ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. 3 phase EB கனெக்ஷன்ஸ் உள்ள வந்திருக்குங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்று நம்ம என்ட்ரன்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். CCTV சர்வேலன்ஸும் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். சின்னதான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லாத்துலேயுமே பிளாட்ஸ் இருக்குது. இங்கே ஆறுமுக அவென்யூவில் இடம் வாங்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேரண்டி மட்டும் சொல்ல முடியும். அதிகபட்சம் 3 years நம்ம வந்து 100% growth நம்ம எதிர்பார்க்கோம். யூஸ் பண்ண மெட்டீரியல் நம்ம விண்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக தேக்கு அந்த மரத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்ஸ் ஆகட்டும், யூஸ் பண்ண உள்ள எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 80% கம்பல்சரியாக பண்ணி கொடுக்கலாங்க. ஹேண்ட் சேலரி வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம 70% லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரெஸ், வெல்கம் டு 1000 வாட்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, பொள்ளாச்சி மெயின் ஏரியாவில் வந்து ஒரு பெஸ்ட்டான பிளாட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ரொம்பவே மெயின் ஏரியாவில் நேஷனல் ஹைவேல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது போக நம்ம பொள்ளாச்சி டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான சைட்டுக்கு வந்திருக்கோம். சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக அவென்யூ. ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட டீலாக கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க அண்ணா உங்களோட பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் கஜேந்திரன். நம்ம ஆரா ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற கம்பெனி நேமில் தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை ஏரியாவில் 9க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் இப்போ நம்ம DTCP அப்ரூவ்டு பிளாட்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம் லேண்ட்ஸும் இப்போ தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நம்ம DTCP அப்ரூவ்டு பிளாட்ஸ்ன்றது நம்ம இங்கே பொள்ளாச்சியில் மெயின் ஏரியாவில் உடுமலைப்பேட்டை NH ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி DTCP அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆறுமுக அவென்யூ. ஸோ நம்ம வரும்போதே பார்த்தோம், மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம நடந்தே வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மெயினாக இருக்குது. நீங்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மத்தியில் அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அந்த வீடுகளுக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம சைட் வந்து அப்படியே உள்ளே வந்துடுது. ஸோ ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைட்டில் வந்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னா 3 phase EB கனெக்ஷன்ஸ் உள்ள வந்திருக்குங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்று நம்ம என்ட்ரன்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். CCTV சர்வேலன்ஸும் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இது போக வாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியினுடைய கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய பிளாட்டுங்கிறதுனால நம்ம கார்பரேஷன் லிமிட்ல இருந்து நம்ம வாட்டர் கனெக்ஷனும் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். எவ்ரி ஒன் பிளாட்ஸுக்கும் தனித்தனியாக பண்ணி வச்சிருக்கோம். அது போக ஒரு 3 சைட்டில் நம்ம கஸ்டமர்ஸை இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போர்வெல்லை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 100 feet, ஒரு 150 feetலேயே நமக்கு இங்கே போர்வெல்ல தண்ணி கிடைக்குங்க. ஸோ சைட்டோ டெவலப்மெண்ட் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ட்ரெண்டில் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் ஒரு வீடுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து நீட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு பேஸ்லேருந்து உள்ளே வரும்போது ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து டெவலப்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு பிரம்மாண்டமான அகலமான ரோடு 40 அடிக்கு வைடான மெயின் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ரோட்ஸ் எல்லாமே 23 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ரோடு எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனான ஏரியாவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க. சைட்டுக்கு வந்து 3 phase EB லைன் உள்ள வந்துருது. அது போக பொள்ளாச்சி கார்பரேஷன் லிமிட்குள்ளேயே சைட் வரதுனால கார்பரேஷன் வாட்டர் வந்து உள்ள வந்துருது. பைப் கனெக்ஷன் எவ்ரி இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வந்து உள்ள கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே க்ரீனரியான ஏரியா. ஸோ நீங்கள் சுற்றி வந்து பார்க்கலாம், எல்லாமே தென்னை மரங்களோட ஒரு பசுமையான ஏரியான்னு சொல்லலாம். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகணுன்னாலும் ஒரு 1 minute சிட்டிக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஏரியா. ஸோ அந்த மாதிரி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைட்டுக்குள்ளே வீடு கட்டணும் அவசியம் கிடையாது. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரெடி டு மூவ்ல வச்சிருக்காங்க. அது போக 2 வீடு கஸ்டமர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. இன்னொரு 1 மாசத்துல வந்து ஃபினிஷ் ஆயிரும், குடி வந்துருவாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள CCTV கேமராவோட சர்வேலன்ஸும் உள்ள கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அது போக சேலஞ்சிங்காக அண்ணா சொல்றாரு, நியர்பையில் மார்க்கெட் ப்ரைஸை விட 2 லட்ச ரூபா வந்து ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சூப்பரான ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ நம்ம டீட்டெயிலாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சைட்டை பற்றி எல்லாமே சூப்பராக சொன்னீங்க. ஸோ நியர்பையில் வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படி சொல்லிடுங்க. பொள்ளாச்சி சிட்டியில் நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அனுபவிக்க முடியுமோ அத்தனையுமே நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவிங், 2 wheeler ஆர் 4 wheeler டிரைவிங்னா ஒரு 5 minutes போதும். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் ஒரு 10 minutes போதும். டிமார்ட்னுடைய மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இப்போ தான் ஓன் பில்டிங்கே கட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம RTO ஆஃபீஸ்லேருந்து பக்கத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழமையான நாச்சிமுத்து பாலிடெக்னிக் காலேஜ், MCET காலேஜஸ் இருக்குது, VVDN IT பார்க் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குங்க. அது போக காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எஜுகேஷனல் ஹப்பு தான் சொல்ல போனால். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட 2 லட்சம் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்றது சவால். நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிங்க, என்னை விட கம்மியான ப்ரைஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மெயின் ஏரியா. உங்களுக்கு பொள்ளாச்சி பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் லைவாக வந்து பார்த்துக்கலாம். நியர்பையில் வந்து உங்களுக்கு காலேஜஸே இங்கே நியர்பை 2 காலேஜஸ் இருக்குது. அது போக மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் நீங்கள் கூகுள் மேப்பில் கூட செக் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு மெயின் ஏரியா. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. ஸோ பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை நேஷனல் ஹைவே வந்து நம்ம சைட்டுக்கு நியர்பையாக இருக்குது. அந்த ரோட்லேருந்து தான் நீங்கள் வந்து உள்ளே வருவீங்க. 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது போக இப்போ புதுசாக கொச்சின் டு திண்டுக்கல் பைப் பொள்ளாச்சியில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹைவேவை நீங்கள் ஜஸ்ட் வந்து 5 மினிட்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நியர்பை எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாமே சூப்பராக சொன்னீங்க. ஸோ நம்ம சைட்டில் வந்து என்ன ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? 10,30,000 ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்கேங்க பெர் சென்ட்டினுடைய ரேட்டு. 10,30,000. நியர்பையில் எவ்வளோ போயிட்டுருக்கீங்க? நியர்பையில் 12.5 லட்சத்துக்கு போயிட்டு 12 லட்சம் 12.5 லட்சத்துக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் லைவாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 12 லட்சம் போயிட்டு இருக்க இடத்துல வெறும் 10,30,000 வந்து சைட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் பிளாட்ஸ் வந்து என்ன சைஸ்? 3.5 சென்ட்லேருந்து இருக்குங்க. 3.5 சென்ட்லேருந்து 7 சென்ட் வரைக்கும் இருக்குது. எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மகிட்ட சைட் இருக்குங்க. வடக்கு கிழக்கு நீங்கள் சவுத் அண்ட் வெஸ்ட் எது வேணாலும் எடுக்கலாம். எல்லா டைரக்ஷன்லேயும் சைட் இருக்குது. டோட்டலாக ஒரு 32 பிளாட்ஸ் தான். ரொம்ப பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ரொம்ப டைனி சின்னதாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த சைட்லேருந்து வேற எந்த சைட்டுக்கும் இன்டர் கனெக்டிவிட்டி கிடையாது. 1 வே என்ட்ரன்ஸ் தான். ஜஸ்ட் இங்கிருந்து பார்த்தாவே தெரியும், ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். டோட்டலாகவே ஒரு சின்னதான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாத்துலேயுமே பிளாட்ஸ் இருக்குது. 3.5 சென்ட்லேருந்து 7 சென்ட் வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்க. எல்லா நாளும் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. லோன் ஃபெசிலிட்டி வந்து எப்படி இருக்குது? லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 80% கம்பல்சரியாக பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு ப்ரொஃபைல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம சேலரி ஹேண்ட் சேலரி வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம 70% லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. தாராளமாக பண்ணலாங்க. ஸோ ஒரு கையில் ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் வாங்கிக்கலாங்களா? 4 லட்ச ரூபா இருந்ததுன்னா நம்ம வாங்கிக்கலாங்க. தாராளமாக ஒரு பிளாட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். லோன் நம்ம பேங்கிங்கில் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. ஒரு கையில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இடம் வந்து வாங்க முடியும். ஸோ இதுவே வீடாக போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ லேக்ஸில் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு 8 லட்சத்துலேருந்து 9 லட்ச ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 2 BHK அப்படின்றது ஒரு 55 லேக்ஸ்லேருந்து நம்ம பண்ணலாங்க. ஒரு 2.25 சென்ட் இடம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்ட் ஏரியா எடுத்து அதில் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு 2 BHK பண்ணுறோம்னா 50 to 55 லேக்ஸ்களில் நம்மளுடைய டோட்டல் எஸ்டிமேஷன் வரும். அதில் ஒரு டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒரு 8 லேக்ஸ் நம்ம கையிலிருந்து பண்ணோம்னா தான் நம்மளால் அந்த 55 லேக்ஸ்னான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். சரி. ஆனால் நம்ம பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர்பைலே நிறைய பிளாட்ஸ் இருக்குது, நிறைய லேஅவுட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆறுமுக அவென்யூவில் வந்து ஏன் வந்து பிளாட்ஸ் மக்கள் வாங்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொள்ளாச்சிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் ப்ராஜெக்ட் புதுசாகவே நம்ம பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நம்ம பிளாட்ஸை எதிர்பார்க்க முடியும், ஒரு 2.5-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில். பட் நம்ம ப்ராஜெக்ட் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் திண்டுக்கல் NH நேஷனல் ஹைவே. ஸோ அந்த நேஷனல் ஹைவேக்கு 1 கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து ஒரே ரோடு ரைட்டில் கட் எடுத்து RTO ஆஃபீஸ்கிட்ட வர்ற கட்டில் எடுத்து வந்தோம்னா வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட்டு. நீங்கள் அட்ரஸ் சொல்கிறதுக்கோ இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வர்றதுக்கோ 4 கட்டு போகணும், 4 ஊருக்குள்ளே போகணும், இல்லை மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளே சுற்றி வரணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. டெய்லியுமே நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எனக்கு ஜஸ்ட் 40 மினிட்ஸ் தான் ஆகுது. நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இங்கே வர்றது ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்காகட்டும், நீங்கள் வேறு எங்கேருந்து வந்தாலும் சரி, NH தான் ஃபஸ்ட்டு. ஸோ NHலேருந்து ரைட் டேர்க் எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அதே மாதிரி ரேட்டுன்னு நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட ஒரு சேலஞ்சிங்காகவே ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இந்த ஏரியா மார்க்கெட் ரேட் 12.5 லட்ச ரூபா போகுது. 12.5 லட்ச ரூபா போகிற இடத்துல என்னால் 10,30,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் என்னால் கொடுக்க முடியும். இந்த இடத்துல இதை விட வேறு என்ன ரீசனும் வேண்டியதில்லை நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதை விட இன்னொரு விஷயம், இந்த ஏரியா நம்ம பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. பொள்ளாச்சி தனி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த தனி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற விஷயம் மேபி இன்னும் ஒரு 6 மாதத்தில் கூட நடக்கலாம். அப்படி நடக்கும்போது நம்ம PWD ஆஃபீஸை இப்போதைக்கு காலி பண்ணியிருக்காங்க. அங்கே தான் கலெக்டரேட் வருது, நம்ம NPT காலேஜுக்கு டைரக்ட் ஆப்போசிட். ஸோ கலெக்டரேட் அமைய போகிற இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இங்கே ஆறுமுக அவென்யூவில் இடம் வாங்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேரண்டி மட்டும் சொல்ல முடியும், வித்தின் 3 இயர்ஸ், அதிகபட்சம் 3 இயர்ஸ் நம்ம வந்து 100% க்ரோத் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது என்னுடைய கேரண்டியாகவே எடுத்துக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்து தனி மாவட்டமாக ஆகும்போது நீங்கள் சொல்கிறதுன்னு தாண்டி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து வரும், ப்ரைஸும் க்ரோத் நல்லா ஆகும். கண்டிப்பாக வந்து ஷியோராக சொல்லலாம். அதுக்கான வேலைகள் வந்து கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பொள்ளாச்சியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஹப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஆக்சஸ் பண்ணுறக்கும், பல்லடம், உடுமலைப்பேட்டை, அது போக வந்து திருப்பூர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரோடு வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு நியர்பையில் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், அது போக வந்து
சுற்றுலா தலங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு பொள்ளாச்சி வந்து ஒரு கோயம்புத்தூரை தாண்டி அடுத்து வந்து ஒரு ப்ளசண்டான ஏரியான்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஏரியா. உங்களுக்கு நியர்பையாக எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் ஃபியூச்சரில் க்ரோத் ஆகிட்டே இருக்க போது. இன்றைக்கி நீங்கள் போடுற காசு கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்தில் அது டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஸோ அதனால் மினிமம் பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவிலே பார்க்காம நேரில் வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குது, நாங்கள் சொன்ன விஷயங்கள், அண்ணா சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாலுமே இங்கே இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிரும். ரொம்பவே லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோ பார்க்குறீங்களா ஒரு 1 or 2 டேஸில் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக இவங்களோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் அது போக சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. நம்ம சைட் நம்பர் 31ல் நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் டோரு. நம்ம வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16க்கு 20 பெரிய ஹால். யூஸ் பண்ண மெட்டீரியல் நம்ம விண்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக தேக்கு அந்த மரத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்ஸ் ஆகட்டும், யூஸ் பண்ண உள்ள எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே பக்காவாக பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக பூச்சு வேலைக்கு நம்ம கரூர் ஆத்து மணல் எடுத்து தான் நம்ம பூச்சு வேலையை பண்ணியிருக்கோம். ஸோ கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பாரம்பரியமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீம், அந்த டீம் தான் வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் 4.25 சென்ட் இடத்துல ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 2 பெட்ரூமே வருங்க. அதுலேயே அட்டாச்சு பாத்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8க்கு 6ங்க சைஸு. ஸோ வீடு கிச்சன் வித் டைனிங் அப்படின்றதும் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஸோ வீடுன்றது நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ஒரு ப்ளசண்ட்டான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளால் கொடுக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம லோன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க. சொந்த வீடு அப்படின்றது கிராண்டாகவே இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எடுத்துக்கிட்டோம்னா சைடில் 2 கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் முன்னாடியே ஒரு இடத்துலையும் நம்ம சின்னதாக ஒரு கார்டனிங்கும் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்கீங்க, கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கீங்க. 16க்கு 20 ஹாலு, 16க்கு 16 பெட்ரூம் அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது தெரியுது நல்லா இருக்கும். ஒரு 2 ஃபேமிலி நல்லா நீட்டாக நல்லாவே இருக்கலாம், ஜாயின்ட் ஃபேமிலியாகவே இருக்கலாம். ஓகேண்ணா, நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சியில் வந்து வேறு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டோம்னா முனிசிபாலிட்டி லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா மதுக்கரையில் சுபாதல் லேஅவுட்னு நம்ம எடுத்துருக்கிறோம். அடுத்தது மலுமிச்சம்பட்டி தங்கம் கார்டன். அது நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் NH இருந்து நேஷனல் ஹைவே மலுமிச்சம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ். இதே மாதிரி தான் அதுவும் ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட அதில் 50% பிளாட்ஸ் நம்ம சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கிணத்துக்கடவில் இது வரைக்கும் ஒரு 6 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். 7வது ப்ராஜெக்ட் இப்போ கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்குது. மெயினாக கிணத்துக்கடவில் 8 ரோடு பிரியும். அதில் மெயினான ரோடு பல்லடம் கனெக்டிவிட்டி ரோடு. ஸோ அந்த பல்லடம் கனெக்டிவிட்டி ரோட்டில் எப்பிங்கர் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஆப்போசிட்லேயே நம்ம ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, பொள்ளாச்சி டு நம்ம கொச்சின் டு திண்டுக்கல் பைபாஸ்னு. அந்த திண்டுக்கல் பைபாஸில் இங்கே இருந்து உடுமல்பட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் பக்கத்துலேயே NH ஒட்டியே ஸ்ரீ ராகவேந்திரா அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெடிமேடு, பிரவீன் கார்டன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்லேயே நம்மகிட்ட இருக்குங்க. அதே மாதிரி நெகமத்தில் பார்த்தீங்கன்னா நெகமம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் தனலட்சுமி அவென்யூன்னு எடுத்தோம். ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணதுலேருந்து இப்போவே 40% சைட்டு சேல்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டவன் புண்ணியத்தில் மக்களுடைய நல்ல ஆதரவோட நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இவங்க கிட்ட பொள்ளாச்சியில் மட்டும் கிடையாது. ஸோ கோயம்புத்தூர் அண்ட் நெகமம், அதுபோல் கிணத்துக்கடவு, அதுபோல் இந்த பக்கம் அப் டு வந்து நம்ம உடுமலைப்பேட்டை வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 9 லேஅவுட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு எங்கெங்கே சைட் வேணுமோ கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.